ஹே கைஸ் வணக்கம். நான் பூனா அருண்குமார். நாளைக்கு டியூஸ்டே நம்மள நிறைய பேர் முருகனை கும்பிடுறவங்க இருப்போம். ஸோ நாளைக்கு பூஜை பண்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் இந்த வீடியோ. அஃப்கோர்ஸ் பூஜைன்றது ரொம்ப பர்சனலான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி கனெக்ட் ஆகுறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஏன் இந்த வீடியோன்னு கேக்குறீங்க? சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நல்லது. அதனாலதான் நம்பர் 1, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை 6 to 7 1 to 2ன்றது எப்பயுமே இருக்காது. ஹோரைன்றது சூரிய உதயத்தை வச்சுதான் ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் 5:30, 5:40, 6:15 இப்படி கூட ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிட்டு நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, வெத்தலை தீபம் கண்டிப்பா ஏத்தணுமானா இல்ல, சாதாரணமா நம்ம விளக்கு ஏத்துனா கூட போதும். ஆனா விளக்கு ஏத்தும் போது ஜோடி விளக்கா தான் ஏத்தணும். மூணாவது பாயிண்ட், நம்ம வெற்றிலை தீபம் ஏத்துறோம்னா வெற்றிலையோட நுனி உள்பக்கமாவும் காம்பு வெளிப்பக்கமாவும் இருக்கணும். இது ப்ராஸ்பெரிட்டியையும் growth-ஐயும் கொடுக்கும். நாலாவதா, வெற்றிலையோட காம்பை எக்காரணத்துக்கு ஒன்றும் கில்லாதீங்க, அது பின்னமான இலையாயிடும். அஞ்சாவதா, ஜோடி விளக்கு ஏத்துறீங்கன்னா முருகனை பார்த்த மாதிரி தான் விளக்கு இருக்கணும். 6 விளக்கு ஏத்துறீங்கன்னா தீபம் உள்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போதான் சக்தி குவியும். நம்ம வேண்டுதல் சீக்கிரமா நடக்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு முக்கியமா இந்த 5 பாயிண்ட் சொல்லணும்னு இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்ல தெரியாம நானே தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு தெளிவாயிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் கம்ப்ளீட்டா பயன்பெறணும்னு தான் இது ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.